number 10. Underline the most suitable word within brackets. Bracketsக்குள்ளுக்கு இருக்கிற ஆக பொருத்தமான சொல்லை கீழே கோடடிங்க. அந்த சொல்லுக்கு கீழே கோடடிங்க. தம்புள்ள இஸ் த பிகஸ்ட் அட்ராக்ஷன். தம்புள்ள ஆக பெரிய அட்ராக்ஷனாக இருக்குது. இன் த கல்ச்சரல் ட்ரையாங்கிள் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ். பல கண்ணோட்டங்களில் கலாசார முக்கோணத்தில் ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷனாக தம்புள்ள இருக்கிறது. அட்ராக்ஷனா கவர்ச்சி என்றதுக்கு சொல்லலாம். அதோட வார ஆக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கும் நாங்கள் அட்ராக்ஷன் என்று சொல்கிறோம். ஏ பிளேஸ் which draws visitors by providing something of interest or pleasure. இப்போ இன்ட்ரெஸ்டான ப்ளஷர் இன்பம் தரக்கூடிய ஏதாலும் ஒன்றை வழங்கி வாராக்களை ட்ரோ பண்ணுற கவர்ந்து இழுக்கிற அப்படி இழுக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கும் நாங்கள் அட்ராக்ஷன் என்று பாவிக்கிறோம். பீயிங் லொக்கேட்டட் அமைந்திருக்கிற இன் த சென்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவின் மத்தியில் அமைந்திருக்கிற தம்புள்ள இஸ் அன் இம்பார்ட்டன்ட் முக்கியமான டெஸ்டினேஷன் இடமாக இருக்கிறது. பாருங்கள், டெஸ்டினேஷன் இடம் என்பது ஒரு நவுன் பெயர் சொல். அப்போ அதுக்கு அர்த்தம் கூட்டும் சொல், நவுன் பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டும் சொல் அட்ஜெக்டிவ், பேரடைமொழி. அப்போ இம்பார்ட்டன்ஸ் என்று வாரல, இம்பார்ட்டன்ட்லி என்றும் வாரல. எப்படி வரும்? இம்பார்ட்டன்ட் முக்கியமான என்று தான் வரும். அட்ஜெக்டிவ், பேரடைமொழி. ஃபார் tourists with natural, cultural, historical, adventurous and mysterious attractions. யாருக்கு? for tourists, சுற்றுலா பிரயாணிகளுக்கு ஒரு முக்கியமான இடமாக இருக்குது. நேச்சுரல், இயற்கையான, கல்ச்சரல், கலாச்சார, ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட, அட்வென்ச்சரஸ்ண்டா டேரிங், போல்டு, வேலியன்ட், பிரைவ், ஃபியர்லெஸ், துணிவுள்ள, பயமில்லாத என்ற அர்த்தம் எடுக்கலாம். வீர தீர செயல் பண்ணுறதுக்கு பண்ணுற. அண்ட் மிஸ்டீரியஸ், ஸ்ட்ரேஞ்சான, புதினமான என்ற அர்த்தம் எடுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இப்போ நேச்சுரல், கல்ச்சரல், ஹிஸ்டாரிக்கல், அட்வென்ச்சரஸ், மிஸ்டீரியஸ், இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ், பேரடைமொழி சொற்கள். அப்போ அதை தொடர்ந்து வாரது நவுன், பேர் சொல். இதில் அட்ராக்டிங், அட்ராக்டட் வந்து நவுன் என்று இந்த இடத்துல எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல மிச்சம் கண்டியூசிவான, மிச்சம் பொருத்தமான நவுன் வந்து அட்ராக்ஷன்ஸ், அந்த இடங்கள், முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கையான இடங்களாக இருக்குது. கலுடிய பொக்குன பொண்ட், குளம், இன் கண்டலம ஆஃப் கண்டலம லேக். இப்போ கண்டலம ஏரி, அங்கே கண்டலம வில் அந்த குளம், கலுடிய பொக்குன இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ், ஒரு புதினமான இடமாக இருக்கிறது. வித் மெனி, பல, மித்திக்கல் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ் என்ற என்ன? கதைகள். அப்போ கதைகள் என்பது நவுன் பேர் சொல். அப்போ அதுக்கு முன்னால் வாரது அதுக்கு அந்த நவுனுக்கு பேர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டும் சொல். அப்போ நவுனுக்கு பேர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டினா அட்ஜெக்டிவ், பேர் அடைமொழி, ரைட்? அப்போ மித்திக்கல் என்று தான் வரும். மித்திக்கலே மித் அப்படி மாறல, மித்திக்கல் தான் அட்ஜெக்டிவ், பேர் அடைமொழி. அதோட அர்த்தம் என்ன? லெஜெண்டரி, மித்தாலஜிக்கல், இமேஜினரி, ஃபிக்டிஷியஸ், புராண, கற்பனையான, கட்டுக்கதையான, கற்பனையான என்று அர்த்தம். அப்படி ஸ்டோரிஸ் ஓபிட் அரவுண்ட் இட், அதனை சுற்றி அப்படி கற்பனையான புராண கதைகள் வலம் வந்து கொண்டிருக்கு. அப்படின்றா பரம்பரையாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. ஹிடன் டீப் இன் த ஃபாரஸ்ட், அந்த காட்டில், டீப் ஆழமாக, ஹிடன் மறைந்து. அப்போ ஆழமாக மறைந்து என்ற கொள்ள நாங்கள் ஹிடன் என்று பாவிக்கிறோம். ஹிடன் டீப்
மறைந்து ஆழத்தில். இந்த ஃபாரஸ்ட் அந்த காட்டில் க்ளோஸ் டு நார்த் வெஸ்ட் சைடு வட மேற்கு பக்கத்துக்கு நெருக்கமாக அந்த காட்டில் ஆஃப் கண்டலம லேக், கண்டலம ஏரியின் வடமேற்கு பக்கத்துக்கு நெருக்கமாக கிட்ட என்ன தி ஏன்ஷியன்ட் பண்டைய ruins என்றால் அழியா சின்னங்கள். பாருங்க, ஏன்ஷியன்ட் என்பது பண்டைய, அப்போ அது வந்து அட்ஜெக்டிவ் பேர் அடைமொழி சொல். அதனை தொடர்ந்து ஒரு நவுன் பேர் சொல் வரும். அப்போ பேர் சொல் வந்து ruined, ruining அப்படி வரல, ruins தான் வரும், அழியா சின்னங்கள். ஆஃப் கலூடிய பக்குனவின் ஆர் ஆல் that is left of a Buddhist monastery. எஞ்சி இருக்கிறது வந்து என்ன அதண்டா, அங்கே அப்படி மறைஞ்சிருக்கிற என்னண்டா ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஆகும், ஒரு பௌத்த மடாலயம் ஆகும், அப்படி மறைஞ்சிருக்கிறது. மொனாஸ்ட்ரி என்றா மடாலயம், சன்னியாசிகள் வசிக்கும் இடம், அதுக்கு சொல்லலாம். ஷ்ரவுடட் இன் secrecy. secrecy என்ற the condition of being hidden or concealed, மறைந்து இருக்கிற நிலைமை, அதுக்கு சொல்லலாம். அப்போ ஷ்ரவுடட் என்ற கவர், வெயில், அப்போ கவர் பண்ணப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறது தான் ஷ்ரவுடட். இப்போ ஷ்ரவுடட் இன் secrecy என்ற மறைந்து மூடப்பட்டு இருக்கிற நிலைமையில் பை த திக்கான அடர்ந்த சரவுண்டிங் ஜங்கிள், சூழ உள்ள காடு. பாருங்க, ஜங்கிள் என்பது நவுன் பேர் சொல், அதுக்கு அர்த்தம் கூட்டும் சொல் அட்ஜெக்டிவ் பேர் அடைமொழி. அப்போ சரவுண்டிங், சரவுண்ட் அப்படி வரல, சரவுண்டிங் என்று தான் வரும். சூழ உள்ள என்பது அட்ஜெக்டிவ் பேர் அடைமொழி, சரவுண்டிங் என்று தான் வரும். த ruins அழியா சின்னங்கள், அந்த அழியா சின்னங்கள் ஹோஸ்ட் பயோடைவர்சிட்டி ரேஞ்ச் ஆஃப் வைல்ட் லைஃப். பயோடைவர்சிட்டி என்றால் த வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப், பல்வேறு விதமான தாவர விலங்கு உயிரினங்களுக்கு நாங்கள் பயோடைவர்சிட்டின்னு பாவிக்கிறோம். அவைகளெல்லாம் அங்கே காணப்படுற அந்த இடத்துல அவைகளை அங்கே வழங்குற இந்த பல்வேறு விதமான தாவர இனங்களை வழங்கு இந்த சூழ உள்ள அடர்ந்த காட்டில். அட் திஸ் யுனிக் சைட், இந்த யுனிக்கான இடத்தில், யுனிக்கண்டா ஒன் அண்ட் ஒன்லி, அது மாதிரி வேற ஒன்றும் இல்லை அந்த மாதிரி. அட் திஸ் யுனிக் சைட், இந்த யுனிக்கான இடத்தில் த கெஸ்ட்ஸ் விருந்தினர்கள் அன்லைக்லி டு ஹியர், கேட்குற மாதிரி இல்லை. அன்லைக்லி டு ஹியர், கேட்குற மாதிரி இல்லை. என்ன, எனிதிங், எதனையும் கேட்குற மாதிரி இல்லை. அதர் தேன் பேர்ட் சாங், பறவைகள் பாடும் சத்தம், அதனை தவிர வேறு எதனையும் கேட்குற மாதிரி இல்லை. அங்கே வார விசிட்டர்ஸ், கெஸ்ட்ஸ், விருந்தினர்கள். அண்ட் மேலும் தி ஒகேஜனல் ரசில் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளோட சத்தம். பாருங்க, ரசில் என்றக்குள்ள சத்தம், ஒரு லைட் நாய்ஸ், ஒரு சின்ன சத்தம் என்று எடுக்கலாம் விலங்குகளோட. இப்போ ரசில் என்பது சத்தம், நவுன் பேர் சொல்லாக இருக்குது. அப்போ அதுக்கு முன்னுக்கு வாரது பேர் சொல்ல அலங்கரிக்கும் சொல், பேர் சொல்லுக்கு அர்த்தம் கூட்டும் சொல் அட்ஜெக்டிவ் பேர் அடைமொழி. அப்போ ஒகேஜனலி என்று வரல, ஒகேஷன் என்று வரல, ஒகேஜனல் என்று தான் வரும் அட்ஜெக்டிவ். இப்போ ஒகேஜனல் அண்டா இருந்தாப்பல கேட்கக்கூடிய, இருந்தாப்பல ஒகேஜனல் இருந்தாப்பல. ரசில் ஆஃப் அனிமல்ஸ், மிருகங்களோட அந்த சத்தம். மூவிங் த்ரூ த திக்கெட், அந்த அடர்ந்த காட்டினூடாக நகர்ந்து செல்லக்கூடிய விலங்குகளின் சத்தம். இப்போ ரசில் என்றா சலசலவென்று ஒலிக்கும் சொல்லலாம். லைட் நாய்ஸ் லைக் தட் ஆஃப் சில்க் க்ளோதிங் ஓ லீவ்ஸ் ப்ளோவிங் இன் த விண்ட். இப்போ காற்று அடிக்கும் பொழுது
இலைகள் ஆடுற சத்தம், ஆடை உடுப்புகள் ஆடுற சத்தம் அதுக்கும் பாவிக்கிற இந்த சொல்ல ரசல் என்ற சொல்ல. திக்கிட் என்றா a dense group of bushes or trees. அடர்ந்த பத்தைகள் நிறைய இருக்குது, மரங்கள் பத்தைகள், மரங்கள் அல்லது பத்தைகள் நிறைஞ்சிருக்கிற அடர்ந்த இடத்துக்கு நாங்கள் திக்கிட் என்று சொல்லலாம், அடர்ந்த காடுக்கும் சொல்லலாம். பீயிங் லார்ஜ்லி பெருமளவுக்கு நிக்லெக்டட். இப்போ நிக்லெக்ட் அலட்சியப்படுத்துறது, பீயிங் நிக்லெக்டட் என்ற அலட்சியப்படுத்தப்பட்டு பெருமளவுக்கு. அண்ட் இன் அ மச் கிரேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டிகே. அப்போ பெருமளவுக்கு அழியிற நிலைமையில் இருக்குது, அழிந்து போகிற நிலைமையில் இருக்குது. தேன் மெனி ஆஃப் த மோர் ஃபேமஸ் சைட்ஸ் இன் தி ஏரியா. இந்த ஏரியாவில் பல பிரபலமான அதிகமான மேலும் பிரபலமான பல இடங்கள், அவைகளை விட இந்த இடம் மிச்சம் அலட்சியப்படுத்தப்பட்டதாக இருக்குது, அழியிற கட்டத்தில் இருக்குது. கிரேட் இன் அ மச் கிரேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டிகே. மிச்சம் அழியிற நிலைமையில இருக்குது. தி allure and attraction, glamour, கவர்ச்சி, அழகு. தி allure ஆஃப் கலூடிய பொக்குன. இப்போ கலூடிய பொக்குனவின் இந்த கிளாமர், அழகு, allure அழகு, is in its wild untamed beauty. அன்டேம்டான அழகில் காணப்படுகிறது. பாருங்க, பியூட்டி என்பது அழகு, அது நவுன் பேர் சொல். அதுக்கு முன்னுக்கு வர சொல் பேர் அடைமொழி அட்ஜெக்டிவ். அப்போ இந்த இடத்துல எது பொருத்தம்டா, அன்டெய்ம்டு என்பது தான் பொருத்தம். என்ன அன்டெய்ம்டு? நேச்சுரல், இயற்கையான, ஒரிஜினல், இயற்கையான அழகு. The allure of கலூடிய பொக்குன is in its wild untamed beauty. இப்போ கலூடிய பொக்குனவின் இந்த allure, இந்த கவர்ச்சி, அழகு அதனுடைய இயற்கையான அழகில் இருக்கிறது, காணப்படுகின்றது.